உயிரோடு தீ வைப்பு. வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு கொடூரமான சம்பவம். கடை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு 50 வயசு பெரியவருக்கு நடந்த கொடுமையை கேட்டா பதறி போவீங்க. இந்தியா கொடுத்த எச்சரிக்கை என்ன? இதோ முழு விவரம். வங்கதேசத்தின் ஷரியத்பூர்ல டிசம்பர் 31 அன்னைக்கு இரவு கோகன் தாஸுங்கிற 50 வயசு இந்து பெரியவர் கடை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. திடீர்னு வந்த ஒரு கும்பல் அவரை வழிமறிச்சு பயங்கரமா தாக்கி அவர் மேல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சிருக்காங்க. ஆனா அவர் செஞ்ச ஒரு காரியம்தான் அவர் உயிரை காப்பாத்துச்சு. உடம்புல தீ பற்றிய நிலையிலேயே பக்கத்துல இருந்த குட்டையில குதிச்சு உயிரை தற்காத்துக்கிட்டாரு. இப்போ டாக்கால இருக்கிற ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு. இது ஏதோ அங்க மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. கடந்த 2 வாரத்துல மட்டும் 4 இந்துக்கள் இப்படி குறிவைத்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது நம்ம நாட்டு எல்லையில நடக்கிற பெரும் அச்சுறுத்தல். இதற்கு முன்னாடி தீபு சந்திரா தாஸ், அமிர்த் முண்டல்னு வரிசையா தாக்குதல்கள் நடக்குது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது வெறும் அரசியல் வன்முறை கிடையாது, இது உண்மையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சாடியிருக்காங்க. 2900க்கும் மேல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தான் உயிரை காப்பாத்த குட்டையில குதிச்ச அந்த ஒரு நொடி எவ்வளவு ரணமா இருந்திருக்கும். சிறுபான்மையினர் மீதான இந்த இடைவிடாத தாக்குதல் மனிதநேயத்தையே கேள்விக்குறியாக்குது. சர்வதேச சமூகம் தலையிட்டாதான் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் போல தெரியுது. வங்கதேசத்துல இந்துக்கள் மேல நடக்கிற இந்த தாக்குதல்களுக்கு என்னதான் தீர்வு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை நிலவரத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க மீண்டும் ஒரு கொடூரம் நடந்திருக்கு.